சொந்த வீடு எப்போது? சொந்த வீடு அமைவதற்கான காலகட்டம் எது? எந்த மாரி கிரகங்கள் என்ன மாரி இடங்கள்ல இருக்கும் பொழுது சொந்த வீடுன்ற அமைப்பை கொடுக்கும்? அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாங்க. வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் பூசம் பூபதி. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சரி, ஜோதிடப்படி சொந்த வீடு, வீடு, பங்களா, ஒரு காரு, வசதி அது மாரி விஷயங்களுக்கான காரக கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சுக்கிரன் தாங்க. இந்த சுக்கிரன் அதிகமான வலுவோடு இருப்பவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல ஒரு வசதியான ஒரு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு அதிகங்க. சுக்கிரன் ரிஷபத்திலேயோ அல்லது அவருடைய இன்னொரு சொந்த வீடாகிய துலாத்திலேயோ இருக்கும் பொழுது அவர்களுக்கு சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்பு இயற்கையிலேயே அதிகம். ஏன்னா சுக்கிரனுடைய வீடாகிய ரிஷபம் மற்றும் துலாமில் ஆட்சியாக இருக்கிறார். அதனால காரகன் அந்த காரக வீட்டிலேயே வலுவாக இருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் இதுவே ஒரு அடிப்படையான ஒரு வலுவை கொடுக்கும். அதற்கு அடுத்தபடியாக சுக்கிரன் மிக அதிக உச்ச நிலைமையாகிய மீனத்துல உச்சமாக இருக்கக்கூடிய அமைப்பும் அந்த ஜாதகர்களுக்கு இருக்கும்போது இதில் ஏதேனும் ஒன்று இருந்தாலே அவர்களுக்கு அந்த லக்ஸூரியஸான ஒரு வீடு, வண்டி, வாகனம் ஆகியவை அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஐயா, எனக்கு இந்த மாதிரி இடங்கள்ல சுக்கிரன் இல்லைங்களே, பரவாயில்ல. சுக்கிரன் ஸ்தான பலத்தில் ஆட்சி உச்சமாகிய பலங்களை அடையாவிட்டாலும் கூட திக்பலத்தை அடைந்திருந்தால் போதும். எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் அந்த லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டுல சுக்கிரன் இருப்பது சுக்கிரன் பரிபூர்ண திக்பலத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு விஷயங்க. இந்த 4ஆம் வீட்டை பத்தி இன்னும் மேலும் அடுத்த வரக்கூடிய உதாரண லக்கணத்தோடு பின்னாடி பார்க்கலாம். இப்ப முதல்ல இந்த 4ஆம் வீட்டுல சுக்கிரன் திக்பலத்தை பெறுகிறார் அப்படிங்கிறதை பார்த்தோம். இந்த இடத்துல இருப்பதும் சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதற்கு இணையான இன்னொரு பலம் இந்த திக்பலம். ஐயா, 4ல இல்லைங்களே, பரவாயில்ல. 4ல இல்லாட்டியும் அதுக்கு பக்கத்துல திரிகோண ஸ்தானமாகிய இன்னும் நல்ல ஸ்தானமாகிய திக்பலத்துக்கு அருகில 4க்கு பக்கத்துல 5லயோ அல்லது 4க்கு முன்னாடி 3லயோ இந்த இடத்துல இருக்கும்போது கூட அவர் 80% திக்பலத்தோடு இருப்பார். அதனால இந்த இடங்களில் இருப்பதும் அவருக்கு கூடுதல் வலுவையே தரும், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி. ஐயா, இந்த மாதிரி திக்பலத்துக்கு அருகில இல்லைங்க அப்படின்னா சுபரோடு சேர்ந்து சுப வீடுகளில் இருக்கிறாரா, நண்பரோடு சேர்ந்து சுப கிரகமான இந்த புதன் மாதிரி கிரகங்களோடு சேர்ந்து அவருடைய வீடுகளில் அமர்ந்திருக்கிறாரான்னு பார்க்கணும். மிதுனத்துல புதனோடு சேர்ந்து சுக்கிரன் இருப்பதும் அவருக்கு நண்பரின் வீட்டுல நட்பு நிலைமையில இருப்பதும் ஒரு நல்ல வலுவையே கொடுக்கும். அதற்கு அடுத்த மாதிரி கன்னியில நீசமாக இருப்பார். அப்படி இருந்தா அவர் வலு குறைந்தவராக கருதப்படுவார். ஆனால் புதனோடு சேர்ந்து உச்சனோடு சேர்ந்து நண்பரோடு சேர்ந்து அந்த வீட்டில் நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற அமைப்புல மிக அதிகமான வீடு, வண்டி, வாகனத்தை கொடுப்பார். இது உச்சமாக இருப்பதை தாண்டியும் அதிகமான ஒரு வலுவை கொண்ட நிலை இந்த நீச்சபங்கம் என்பது. நீச்சபங்கத்தை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா அதுக்குன்னே தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம், நம்ம சேனல்ல இருக்கு, பாருங்க. இது மாதிரி சுக்கிரன் நண்பர்களின் வீடுகள்ல நண்பர்களோடு சுபர்களோடு இணைந்திருப்பதே ஒரு பலம்தான். அடுத்ததாக சுபர்களின் பார்வையில் இருப்பது. புதனால எப்போதுமே சுக்கிரனை எதிர்த்து நின்று பார்க்க முடியாது. ஏன்னா அவர்கள் ஒன்றாக சுத்தக்கூடிய கிரகங்கள். சூரியன், புதன், சுக்கிரனும் முக்கூட்டு கிரகங்கள் ஒன்றாகவே சுத்தும். அதனால புதனால பார்க்க முடியாது. புதனோடு இணைய மட்டுமே முடியும் சுக்கிரன். ஆனா குரு எந்த இடத்துல இருந்து வேணாலும் பார்ப்பார். குருவுடைய 5, 7, 9ஆம் பார்வைகளின் வழியாக குரு பகவான் இந்த சுக்கிரனை பார்க்கும் பொழுது சுக்கிரன் அந்த பார்வை பலம் அப்படின்றதை பெறுகிறார். அதனால அப்போதும் வலு நிறைந்தவராகவே இருப்பார். காரக கிரகமான சுக்கிரன் அடிப்படையில ஒரு ஜாதகத்துல வலுவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம். ஐயா, எனக்கு இந்த மாதிரி அமைப்புகள் இல்லைங்களே, சுக்கிரன் இது மாதிரி நண்பர்களோட சேரல, பாவியரோட சேர்ந்து இருக்கிறாரு, நட்பு வீடுகள்ல பகை வீடுகள்ல இருக்கிறாரு, பரவாயில்ல. அடுத்ததாக இப்ப காரக கிரகத்தை பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்திற்கும் காரகம், பாவகம், பாவகாதிபதி அப்படின்ற 3 விஷயங்களை பார்க்க வேண்டும். 1 இல்லையா 33 மார்க் போச்சு. மிச்சம் இருக்கிற 2 பார்க்கணும். அடுத்ததாக ஆதிபத்தியம்னா எத்தனாவது வீடு, அவர் நமக்கு எந்த வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார், அந்த வீட்டு அதிபதி என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். அதுல முதல்ல ஒரு உதாரணத்திற்காக ஒரு மீன லக்கணத்தை எடுத்துக்கலாம். மீன லக்கணத்துக்கு 1லிருந்து 12 பாவகங்கள்ல முக்கியமான பாவகங்களாக கருதப்படக்கூடியது இந்த சொந்த வீட்டு அமைப்பிற்கு 4, 6, 12ஆம் பாவகங்கள் தாங்க. ஏங்க 4ஆம் பாவகம் தாங்க ஆதிபத்திய அடிப்படையில் சொந்த வீடு, சொந்த வாகனம், அதே போன்று தாயார், கல்வி ஆகிய நல்ல சுகமான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு சுகஸ்தானம். நீங்க அனுபவிக்கக்கூடிய எல்லா லக்ஸூரியஸான
சுகபோகங்களை தரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் தரக்கூடிய இடம் இந்த 4ஆம் பாவகம் தாங்க. அதனால 4ஆம் பாவகம் அடிப்படையில் வலுவாக இருக்க வேண்டும். அந்த பாவகத்துல சுப கிரகங்கள் இருப்பது அல்லது அங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்துவது, இது போன்ற காலகட்டங்கள்ல ஒருத்தருக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு மிக அதிகம். நீங்க எந்த லக்கணமாக இருந்தாலும் உங்களுக்கு 4ஆம் பாவத்துல சுபகிரகம் இருந்து அங்கிருந்து திசை நடத்துறாரு அந்த சுபகிரகம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த திசையில உங்களுக்கு சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு அதிகம். அடுத்ததாக 6, 12ஆம் பாவகங்கள். ஐயா ஏன் 6ஆம் பாவத்தை போட்டிருக்கீங்க? 6ஆம் பாவகம் கடன் நோய் எதிரியை குறிக்கக்கூடிய ஒரு அசுபஸ்தானம் தானங்க. ஆமாம். ஆனா நடைமுறை வாழ்க்கையில இன்னைக்கு சொந்த வீடு வாங்குறவங்க, சொந்த வீடு கட்டக்கூடியவர்கள்ல 90% பேற்றுக்கு கடன் மூலமாகத்தான் அந்த வீடுங்கிறது அமையுது. கை காசு முழுவதும் கொடுத்து வீடு வாங்குவோருங்கிறது ரொம்ப குறைவான நபர்கள் தான். அப்படி இருக்கும்போது கடனும் சேர்ந்து கூடவே வருகிறது அப்படிங்கறதுனால அந்த சொந்த வீட்டை குறிக்கக்கூடிய 4ஆம் பாவகம் வேலை செய்தாலும் கூட அந்த குடும்பத்தில் தாயோ, தகப்பனுக்கோ, கணவனுக்கோ, மனைவிக்கோ யாரேனும் ஒருவருக்கு அந்த கடன் அமைப்புகள் வந்தே ஆக வேண்டும். அந்த அடிப்படையில 6ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் திசை நடத்துவது அல்லது 6ஆம் பாவகாதிபதி திசை நடத்துவது இது போன்று 6ஆம் பாவகத்தை ஆக்டிவேட் செய்து எந்த ஒரு கிரகமாக திசை நடத்தினாலும் அவர்களுக்கு அந்த கடன்கள் வரும். ஆனா அந்த கடன்கள் சுப கடன்களாக இருக்கும். அடுத்ததாக 12ஆம் பாவகம். ஏன் 12ஆம் பாவகம்? நம்ம சொந்த வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம நிறைய பணத்தை அதுல விரயமாக செலவு செய்ய வேண்டி இருக்கும். நம்ம கையில சேமிச்சு வச்சிருக்க பணம் நம்ம கையை விட்டு வெளியே போகும். எந்த ஒரு விஷயமும் நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது, விரயமாகுது அப்படின்னா அது விரயஸ்தானத்தை தான் குறிக்கும். அதனால விரயஸ்தானத்துல 12ஆம் பாவகம் மாதிரி ஸ்தானத்துல சுபகிரகங்கள் இருந்து திசை நடத்தும் போது அவர் நேராக 6ஆம் பாவகத்தை பார்ப்பார். 6ல் இருந்தால் 12ஆம் பாவகத்தை பார்ப்பார். கடன் மூலமாக பணத்தை வெளியேற்றுவார். அதே வீடு கட்டுவது இது மாதிரி சுபகாரியங்களின் மூலமாக நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை விரயம் செய்வார், சுப விரயம் செய்வார். அப்படிங்கிற அடிப்படையில நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு இந்த 12ஆம் பாவத்துல தாங்க வருது. அதனால எந்த ஒரு லக்கணமாக இருந்தாலும் 4ஆம் பாவகம் சொந்த வீட்டை கொடுக்கக்கூடிய பாவகமாக இருந்தாலும் அது கடன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது 6, 12ஆம் பாவங்கள் அந்த இடத்துல வந்துருங்க. அடுத்ததாக இந்த 4, 6, 12ஆம் அதிபதிகள். இப்ப உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்ட இந்த மீன லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி புதனாகவும் 6ஆம் அதிபதி சூரியனாகவும் 12ஆம் அதிபதி சனி பகவானும் வராருங்க. ஆக இந்த புதனும் சூரியனும் சனி பகவானும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டு திசை நடத்தும் போது இது போன்ற ஒரு சொந்த வீடு அமைப்பு ஏற்படும். புதன் 4ஆம் பாவகம் 4ஆம் பாவகாதிபதி 4ஆம் பாவகத்திலேயே இருந்து திசை நடத்தும் போதோ அல்லது புதன் 6ஆம் பாவகத்தில் இருந்து திசை நடத்தும் போதோ அல்லது சூரியன் புதன் இது மாதிரி கிரகங்கள் அருகருகே தான் இருக்கும். அப்படிங்கும்போது அவர்கள் இணைந்து இருப்பது அல்லது அவர்கள் பரிவர்த்தனையின் மூலமாக தங்களது வீடுகளை மாற்றிக்கொள்வது இது போன்ற அமைப்புகள்ல இருக்கும் பொழுது இவர்களுக்கு அந்த சுப கடன் அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த வீடுகளின் மூலமாக. சிலருக்கு கடனே இல்லாத சொந்த வீடு கூட அமையும். அவங்க கையில் இருக்கிற அந்த குறைந்த தொகையிலேயே அவர்களுக்கு ஏற்ற வீடு கிடைக்கும். அப்ப இந்த புதனும் சூரியனும் சனி பகவானும் தங்களுக்குள்ள தொடர்பு கொண்டு திசை நடத்தும் பொழுது சனி திசையோ புதன் திசையோ சூரிய திசையோ இந்த மீன லக்கணக்காரர்களுக்கு வரும்போது லக்கணத்துக்கு லக்கணம் உங்களுக்கு உங்க லக்கணத்துக்கு இந்த 4, 6, 12ஆம் அதிபதிகள் யாரோ அவர்களுடைய திசை வரும்போது அந்த சொந்த வீடுக்கான அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக யோகாதிபதிகள். இப்ப நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது நம்ம ஒரு கடன் வாங்கி வீடு கட்டுவதற்கான அமைப்பு, இல்ல நம்ம கையில இருக்க காசை போட்டு வீடு கட்டுறதுக்கான அமைப்பு. அப்ப எந்த ஒரு செலவுமே செய்யாம பெரிய அளவுல ஒரு கடன் வாங்காம எப்பங்க நமக்கு சொந்த வீடு கிடைக்கும் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த நம்மளுடைய தாய் தகப்பன் தாத்தா பாட்டி அவர்களுடைய சொத்து அவர்களுடைய வீடு நமக்கு கிடைக்கும் பொழுது நமக்கு அது பெரிய செலவில்லாம கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் நமக்கு எப்போது வேலை செய்யும்? நமக்கு 5, 9ஆம் அதிபதிகள் திரிகோணாதிபதிகள். 5ஆம் அதிபதி பஞ்சமாதிபதி, 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி. நீங்கள் செய்த பாக்கியங்கள் உங்கள் தந்தையின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள், உங்கள் பாட்டன் பாட்டி ஆகியோரின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் அனைத்தையுமே குறிக்கக்கூடிய இந்த 9ஆம் பாவகாதிபதி திசை நடத்தும் போது தாங்க உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எளிமையான முறையில ஒரு வீடு அமையும். அல்லது சொந்த வீடு கட்டி குடி போற அமைப்பு கூட ஏற்படும் பூர்வீக நிலத்துல. அப்ப நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த மீன லக்கணத்திற்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சந்திரன், 9ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய். இந்த சந்திரனும் செவ்வாயும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனையாக இருக்கும் பொழுதோ சந்திரனும் செவ்வாயும் இணைந்து சந்திர மங்கள யோகம் அப்படின்ற மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்புல இருக்கும் பொழுதோ அல்லது சந்திரனும் செவ்வாயும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடிய அமைப்புல இருக்கும் பொழுதோ இது மாதிரி 5, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் தொடர்பு கொண்டு அவர்களுடைய திசை சந்திர திசையோ செவ்வாய் திசையோ அல்லது இந்த மீன லக்கணத்திற்கு லக்கணாதிபதி ஆகிய அந்த குருவுடைய திசையோ
ஆக மொத்தம் 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய யோகாதிபதிகளோட திசைகள் நடக்கும் பொழுதும் அவர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் அவர்களுக்கு பிடித்தமான அந்த சொந்த வீடுங்கிறது அவர்களுக்கு அமையும். அதே போன்று இவர்களோடு காரக கிரகமான சுக்கிரன் சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரன் பார்க்கிறாரு அந்த 5, 9ஆம் அதிபதிகளை 4ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்திருக்கிறாரு. அப்படிங்கும் போது சுக்கிரன் தன்னுடைய அந்த சொந்த வீடு அப்படின்ற காரகத்துவத்தை அந்த கிரகங்களின் மூலமாக, தன்னோடு இணைந்த கிரகங்களின் மூலமாக, தன்னால் பார்க்கப்படக்கூடிய கிரகங்களின் வழியாக செய்ய ஆரம்பிப்பார். ஐயா சுக்கிர திசை எனக்கு வரலைங்க, நான் பிறந்ததே அதுக்கு அடுத்து வந்த திசைகள்ல தான் அப்படிங்கும் போது உங்களுக்கு சூரிய திசையோ, சந்திர திசையோ, செவ்வாய் திசையோ அந்த மாதிரி திசைகள்ல சுக்கிரனோடு இணைந்திருக்கும் பொழுது, சுக்கிரனால் பார்க்கப்படும் போது கூட அந்த சுக்கிரன் தன்னுடைய காரகத்துவத்தை தன்னோடு இணைந்திருக்கும் கிரகங்களின் வழியாக தருவார். அதே போன்று சுக்கிரன் 6ஆம் இடங்களிலோ 12ஆம் இடங்களிலோ இருந்து அவருடைய திசை நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கடனின் மூலமாக ஒரு சொந்த வீடுங்கிறது அமையும். ஏன்னா சுப கிரகம் அப்படின்ற அடிப்படையில் அந்த இடத்துல அவர் சொந்த வீடு அப்படின்ற ஒரு சுப கடனை கொடுத்தே தீருவார். அதிலும் அவர் சுபர்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது, நண்பராகிய புதனோடோ அல்லது குருவின் பார்வையிலேயோ இது போன்ற அமைப்புகள்ல இருக்கும் பொழுது சுப கடனின் வழியாக கண்டிப்பாக ஒரு சொந்த வீடு அமைப்பை ஏற்படுத்துவாருங்க. சுக்கிரன்னு வந்துட்டாலே அந்த இடத்துல 20 வருஷம் அந்த சுக்கிர திசையிலேயோ அல்லது ஒவ்வொரு புத்திகளிலும் வரக்கூடிய அந்த 1 to 3 வருடங்கள் வரக்கூடிய அந்த சுக்கிர புத்தி காலகட்டங்கள்லயோ சொந்த வீடு அமைவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு நடந்தாலும் கூட. சரிங்க, இப்ப சொந்த வீட்டுக்கு காரக கிரகம் எது, சொந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஆதிபத்தியங்கள் எவை, அந்த பாவகாதிபதிகளுடைய தொடர்பு எந்தெந்த பாவங்களோடு இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சொந்த வீடுன்ற அமைப்பு ஏற்படும், எந்த திசையில ஏற்படும், எந்த புக்தியில ஏற்படும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.